ஆஸ்ட்ரோ பக்தி தாஸ் நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். குரு வக்ரகதியில் இருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அவர் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய தேதி என்னன்னு கேட்டிங்கன்னா 11/2/2025 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அப்போ இந்த வக்ர நிவர்த்தி பெற்றால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்பொழுது நம்முடைய குரு வக்கர நிவர்த்தி பலன் அப்படின்னு சொல்கிற போது இந்த வக்கரமாகிற தேதி அன்னைக்கு கிரகங்கள் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஐயா டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. நமஸ்காரம். நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம். குரோதி வருஷத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னாக்க தை மாதம் 29ஆம் தேதி இருக்கிறதுலையே வசந்த கிழமையான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. குரு ஒவ்வொரு இதுக்கும் ராசிக்கு கிடக்கிறதுக்கு சற்றேறக்குறைய 360 நாள் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆங்கில கணக்குப்படி 365 நாள், லீப் வருஷம்னா 365 நாள், நம்மளுடைய தமிழ் பஞ்சாங்கத்துப்படி 360 நாள். அப்போ சற்றேறக்குறைய 9 நட்சத்திர பாதத்துக்கும் 9×4 36 வருஷம், 360 நாள். இந்த 360 நாளில் அவர் சற்றேறக்குறைய 4 மாதம், சற்றேறக்குறைய 120 நாள் வக்ரத்தில் இருந்துட்டார். வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி செல்வது அல்லது பலம் இழக்கக்கூடிய நாட்கள். இப்போ இந்த பலம் இழந்த நாட்களில் முடிச்சுட்டு திருப்பி குரு தன்னுடைய ரிஷப வீட்டில் பலம் பெறக்கூடிய நாள் அப்படின்றதான் வக்ர நிவர்த்தி நாள். இந்த வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன தீபலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். இதை தவிர பார்த்தோம்னாக்க இந்த வக்ரா ஆகி நிவர்த்தி அடைகிற நாளில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி 2வது இடமான ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கார். அங்கேயே அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. வக்ர நிவர்த்தி அடைகிறது என்ன இதில் அடைகிறாரு அப்படின்னாக்க ரோகிணி நட்சத்திரத்துக்கு வராரு. அங்கேயே 90 நாள், அதாவது 90 நாள் இருக்க போகிறாரு. அடுத்த குரு பெயர்ச்சி அப்படின்றது 11 மே 2025 அன்னைக்கு அடுத்த குரு பெயர்ச்சி. அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த 360 நாளில் வக்ரகதி 120 நாள், வக்ரம் இல்லாமல் ஒரு 90 நாள், 210 நாள், பாக்கி அதில் ஒரு 150 நாள். அப்போ டோட்டலாக பார்த்தா 240 நாள் குரு வக்ரம் இல்லாமல் இருந்தது, 120 நாள் வக்ரத்தோடு இருக்கிறது. வக்ர பலன்களை நீங்கள் இப்போ இந்த காலகட்டங்களில் அனுபவிச்சிருப்பீங்க. வக்ரம் பலம் இழந்தது. இப்போ வக்ரம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன நற்பலன்கள் பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி 2வது ராசியான ரிஷபத்தில் குரு பகவானும், 3வது இடமான மிதுனத்தில் செவ்வாய் பகவானும், 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவானும், இதை தவிர பெயர் அன்னைக்கு சூரிய பகவான் மகர சங்கரமணத்தில் மகரத்திலையும், புத பகவானும் சனி பகவானும் கும்பத்திலையும், சுக்கிரனும் ராகுவும் காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீனத்திலையும் இருக்கிறாங்க. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க சுக்கிர பகவானை பொறுத்தளவுக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாரு. குருவோடைய வீட்டில் சுக்கிரனும் சுக்கிரனோட வீட்டிலேயே குருவும். அப்போ இதுக்கு என்ன பலன் அப்படின்னாக்க அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல ஆட்சி பெற்றதற்கு சமானம். அப்போ தனக்காரனான குரு, கலத்திரக்காரனான சுக்கிரன் அந்தந்த வீட்டில் ஆட்சி பெற்று பலம் பெற்று இருக்கிறாங்க. இந்த வக்ர நிவர்த்தி முடிஞ்ச விட்டு திருமண தடைகள், கடந்த காலகட்டங்களில் குரு வக்ரமாக இருந்ததுனால திருமண தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டு இருந்த அத்தனை பேருக்குமே திருமண தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய காலகட்டங்கள். சரி, இதை தவிர இந்த குரு நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்களில் நாம் செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள் என்னென்ன, எல்லா ராசிக்காரங்களுமே இந்த சொல்லக்கூடிய எளிய பரிகாரங்களை செய்யலாமா? செய்யலாம். அது என்னென்ன எளிய பரிகாரம் அப்படின்றத டாக்டர் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது குரு வக்ர நிவர்த்தி காலகட்டம்னு பார்த்தேன்னா இப்போ ஒரு 90 நாள் இருக்கார். அதாவது குரு ஒரு ராசிக்கும் ஒரு வருஷம் இருக்கக்கூடிய காலகட்டம். பொதுவாகவே 5ஆம் இடம், குருவிலிருந்து 5ஆம் இடத்துல சூரியன் இருந்து அவர் 8ஆம் இடம் 7ஆம் இடத்தை தாண்டி வரக்கூடிய காலகட்டத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். 9ஆம் இடம் வரக்கூடிய இடத்துல சூரியன் வரக்கூடிய இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார். இப்போ பார்த்தாலேயானால் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார், பெரிய விசேஷம். அதை தவிர சுக்கிரனோட பரிவர்த்தனை யோகமும் இருக்குது. இதனால் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது. இந்த காலகட்டத்தில்
சில ராசிக்காரர்களுக்கு சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும். அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு காயத்ரி மந்திரத்தை சொல்கிறது ரொம்பவும் நல்லது. குரு காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற குரு காயத்ரி மந்திரமும், அதை தவிர இன்னொரு காயத்ரி மந்திரம் இருக்குது குருவுக்கு. அது ஓம் குருதேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 முறையாவது சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக, அதாவது சூரியனை கண்ட பனி போல விலகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர பார்த்தேனால் இந்த சின்ன ஸ்லோகம்னு சொல்லக்கூடிய குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தையும் 3 தரம் ஒரு நாளைக்கு சொல்லிட்டு வர்றதன் மூலியமாகவும், அருகில் இருக்கக்கூடிய குரு பகவான் இல்லைன்னா தட்சிணாமூர்த்திக்கு நெய் விளக்கு 3 விளக்கு வியாழக்கிழமை போடுறதன் மூலியமாகவும், மஞ்ச வஸ்திரங்கள் தானம் கொடுக்கறதும் மஞ்சள் கலர் பழங்கள் தானம் கொடுக்கறதன் மூலியமாகவும் நிச்சயமாக இந்த குருவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குருவினால் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் நிச்சயமாக இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு விலகும். இதை தவிர பார்த்தீங்கன்னா ஒரு குரு பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது எந்த ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானங்கள் தர்மங்கள் கொடுக்கறதும், கல்விக்கு கூட கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணுறதும், நெய் தானம் கொடுக்கறதும் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொண்டு வந்து தரும். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக குருவினுடைய வக்ர நிவர்த்தி என்ன ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத ஒன்றொன்னா பார்க்கலாம். அன்பார்ந்த மிதுனராசி என்பர்களே, உங்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். என்ன சாமி 12ல் இருக்கிறாரு, அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு என்ன பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கவலையே பட வேண்டிய தேவை கிடையாது. அந்த குரு பரிவர்த்தனை யோகம் பெறுறாரு. 12 கூடையவர் 10ல் போய் உட்கார்றாரு. 12 கூடையவர் 10ல் போய் உட்கார்ந்தாச்சு அப்படின்னாலே தொழில் அமோகமாக இருக்குமா? தொழில் அமோகமாக இருக்கும். என்ன சாமி கவலையப்படாதீங்க, கடந்த காலகட்டங்களில் வக்ரமாக இருந்து கடங்காரன் ஆக்கி விட்டார், பலம் இழந்தார், தனக்காரன்னு அயன சயனம் இல்லை, தூக்கம் இல்லாமல் வேலை பார்த்தீங்க. ஆனால் அந்த வேலைக்குண்டான ரெகக்னைஸ் கிடைக்கல, வேலைக்குண்டான பதவி உயர்வோ பண வரவோ கிடைக்கல. எல்லாம் 11/2/2025 தொடங்கும்போது வெற்றி 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 தான், பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. சரி, குரு நின்ற இடம் பலப்படுத்துவாரா? பலப்படுத்துவார். சனி நின்ற இடம் பாழ் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. ஆனால் பிரகஸ்பதியான குரு நின்ற இடத்தை பலப்படுத்துவார். அப்போ 12ஆம் இடம் அப்படின்றது அயன சயன போகஸ்தானம். இதுவரை கடந்த காலகட்டங்களில் தூக்கமின்மையால் அவதிப்பட்டு கொண்டுட்டு இருந்த மிதுனராசி என்பவர்களுக்கு நிம்மதியான தூக்கம் 11/2/2025 வர ஆரம்பிக்கும். சாமி தூக்கத்துக்கு வருமானம் வேணுமே, 10ஆம் இடத்ததிபதி பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாரு, 12ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறாரு. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள், வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய காலகட்டங்கள், இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய காலகட்டங்கள், அதே போல் ஃப்ரான்ச்சைசி புதிய ஃப்ரான்ச்சைசி எடுக்கக்கூடிய காலகட்டங்கள், சினிமா துறை கலைத்துறை பொறுத்தளவுக்கு சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அவங்களுக்கு மட்டும்தானா? பின்னிருந்து இயக்கக்கூடிய கேமராமேன், ப்ரொடியூசர், ப்ரொடக்ஷன் பாயிலேருந்து லைட் பாயிலேருந்து எல்லாருக்குமே ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர குருத்துவமுடைய குரு ஆசிரியர்கள், பள்ளிக்கல்வி இடைநிலை ஆசிரியர்கள், முதுநிலை ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், கடந்த காலகட்டங்கள் பதவி பெறாமல் பதவி உயர்வு கிடைக்காமல் இருந்த அத்தனை இந்த குருத்துவமுடையவங்களுக்கும் பதவி உயர்வு இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் கிடைக்குமா? குரு வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் கிடைக்கும். பணம் கொட்டான்னு கொட்டும். உங்களுடைய தொழில் செய்யக்கூடியதுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? எதிர்பார்ப்போம், 2 தான் எதிர்பார்ப்போம். உலகத்தில் 2 தான். ஒன்று செய்த வேலைக்கு அங்கீகாரம், அடுத்தது செய்த வேலைக்கு உண்டான பணம். இது 2ம் கிடைச்சிருச்சுனாலே இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு யோகமான காலகட்டங்கள். அடுத்தது 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் 4வது மாதத்துக்கு அப்புறம் கேது பகவான் வராரு.
குரு மாறி 12ல் இருக்கிறாரு. அப்போ கோயில்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், அதாவது நீண்ட தூரமான சார்தாம், கங்கோத்ரி, யமுனோத்ரி, கேதார், பத்ரி போகக்கூடிய காலகட்டங்கள், நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாமல் இருந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் வரும். அதே போல் வண்டி மனை வீடு 4ஆம் இடத்தை குரு 12ஆம் இடத்துல இருந்து பார்க்குறாரு. பார்க்கும்பொழுது சைக்கிளில் போயிட்டு இருந்தவங்க டூ வீலரில் போயிட்டு இருந்தவங்க காரில் போயிட்டு இருந்தவங்க லேவிஷ் கார் சேடன் கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகள். தனக்காரனான குரு 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது சூப்பராக இருக்கும். இதுவரையிலும் ஒன்று கொடுத்தன இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு காணி நிலம் வாங்கியாவது கட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த குரு 11 மே 2025 மாதங்காட்டிலும் கண்டிப்பாக ஒரு இடம் வாங்கி கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லைன்னா ஒரு அபார்ட்மெண்ட்டாவது வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது மாத்ருவுக்கு கடந்த காலகட்டங்களில் 4ஆம் இடத்துல கேது பகவான் இருந்ததுனால நுண்கிருமிகளால் ஏற்பட்டுக்கூடிய யூரினரி இன்ஃபெக்ஷன் அது இதுன்ட்டு ஆஸ்பத்திரியில் விரயங்களாக இருந்துச்சு. அந்த கேதுவும் ஏப்ரலில் மாறுறாரு. குருவும் அங்கே பார்க்குறாரு 4ஆம் இடத்தை. மாத்ருவுக்கு உண்டான உடல் நலத்தில் உண்டான அத்தனை தொந்தரவுகளும் விலகி ஆஸ்பத்திரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட விரயங்கள், பொருளாதார விரயங்கள் அத்தனையும் நிற்கக்கூடிய காலகட்டமே. அடுத்தது ராசிக்கு 6ஆம் இடத்தை அவர் பார்க்குறாரு. எப்போ குரு 6ஆம் இடத்தை பார்க்குறாரோ அப்போ மிதுன ராசியை சேர்ந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட், ICWA, CME படிக்கக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேருக்குமே படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்குமா? வேலை கிடைக்கும். ஏன்னா அந்த குருவை பொறுத்தளவுக்கு 10க்கும் உடையவர். அப்போ படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்குமா? கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதே போல் கோயில்களில் பொறுத்தளவுக்கு கோயில்களில் ஒழுங்குபடுத்தப்படும். கோயில்களில் பொறுத்தளவுக்கு இதுவரை ஒழுங்கற்று இருந்த கோயில்களுக்கு ஒழுங்குபடுத்தப்படும். ஆலய நிர்மாண பணிகள் நடக்கும், புனருத்தன பணிகள் நடக்கும், கும்பாபிஷேக பணிகள் நடக்கும். கோயிலில் பொறுத்தளவுக்கு வேத மந்திரங்கள் ஒலிக்கும். அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்த அத்தனை பேருக்குமே வெற்றி அப்படின்றது உறுதி. சரி, குரு நின்ற இடத்த மட்டும்தான் வளப்படுத்துவாரா அப்படின்னா நின்ற இடத்த மட்டும் வளப்படுத்த மாட்டார். பார்க்கக்கூடிய இடங்கள் அவருக்கு விசேஷ பார்வைகள் உண்டு. 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த பார்க்கக்கூடிய பார்வை 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. அப்போ அந்த இடத்தை என்னென்ன விதமாக வலுப்படுத்துவார் அப்படின்றத நம்மளோட அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. பொதுவாகவே பார்த்தீங்களேயானால் இந்த மிதுன ராசிக்காரருக்கு 7-10க்கு உண்டானவரே குரு. அதனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் ஒரு பெரிய மாறுதல்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துலையும் 12ஆம் அதிபதி 10ஆம் இடத்துலையும் பரிவர்த்தனை இருக்கிறதுனால வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்போ க்ரீன் கார்டு, அதை தவிர அவங்களுக்கு பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப் PR கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் ராசிக்கு 5ஆம் அதிபதியும் உச்சம் பெற்று போகிறார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி உச்சம் பெற்று போகிறார். இதன் மூலியமாக பார்த்தலையானால் பெண்களுக்கு கருப்பையில் பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த கருப்பை பிரச்சனைகள் போய் நல்ல ஒரு ஏற்றம் கிடைத்து, அதை தவிர அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா குருவின் பார்வை எல்லா விதமான தோஷங்களையும் அகற்றக்கூடியது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இதன் மூலியமாக பார்த்தலையானால் குரு உங்களுடைய ராசிக்கு 4, 6, 8 இந்த 3 இடத்தையும் பார்க்குறார். அதனால் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை, இந்த கருப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் அகலக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர ஏப்ரல் மாதத்திற்கு மேலே பார்த்தீர்களேயானால் அவர்களுக்கு தங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஆணாக இருந்தால் இந்த மிதுன ராசிக்காரர்கள் 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 90 நாளும் இருக்கிறதுனால குடும்பத்தில் கண்டிப்பாக புதிய உறுப்பினர் நிச்சயமாக வரக்கூடிய, அதாவது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமைய போகிறது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த குருவினுடைய வக்ர நிவர்த்தி ஒரு பெரிய ஏற்றத்தையும் புதிய வரவை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையப்போகுது. புதிதாக வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியமும் அதன் மூலியமாக உங்களுக்கு புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 6ஆம் இடம்னு சொல்லக்கூடியது ருண, ரோக, சத்ரு, அதை தவிர கடன், இதெல்லாம் சொல்லக்கூடிய வாய்ப்பு.
இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் 6ஆம் இடத்துல வந்து குரு பார்க்குறார். அதனால் சுப கடன்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சுப செலவுகள் செய்யக்கூடிய காலகட்டமுமாக அமைய போகிறது. அது தவிர வேலையில் பார்த்தீங்கன்னா மாறுதல்கள் வரும், மாற்றங்கள் வரும். வேலையில் மாற்றங்கள் அப்படின்னு சொன்னோன்னா உடனே ஒரு வேலையை விட்டு அடுத்த வேலைக்கு போகணும் அப்படின்றது கிடையாது. ஒரு வேலையிலேயே அதில் ப்ரமோஷன் கிடச்சி அதில் மேற்படியாக செய்யக்கூடியது, அதாவது ஒரு பொசிஷன்லேருந்து அடுத்த பொசிஷனுக்கு போய் அதன் மூலியமாக உங்களுக்கு பண வரவு அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதோட பார்த்தீங்கன்னா உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர செலவுகள், அதாவது புதுசாக கடன் வாங்கி சுப செலவுகளாக இருக்கும். வீட்டில் வந்து குழந்தைகளுக்கு திருமணம், இல்லைன்னா குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுறது, பசங்களை காலேஜ் சேர்க்கறது, அது தவிர வந்து குழந்தைகளை வந்து அதாவது வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கிறது, இல்லை இந்த குழந்தைய வந்து கடன் வாங்கி வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய காலகட்டம், இதெல்லாம் வந்து இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும். இதோட பார்த்தீங்களேனால் 8ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். குரு 8ஆம் இடத்தை பார்க்கும்போது மறைந்த இடமும் சுபத்துவம் அடைகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இதனால் என்னன்னா கண்டிப்பாக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு எதன் மூலியமாக? வேலையின் நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பும், வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு புதுசாக ஃபண்டு வரக்கூடியது, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்க போகுது. பொதுவாகவே இந்த குருவினுடைய 12ஆம் இடத்துல, அதாவது 12ஆம் இடத்துல குரு இருந்ததுன்னா ஒன்றுமே ஆகாது அப்படின்றது இல்லை. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அவருடைய பார்வை பலத்தின் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களையும் கொடுக்க போகிறார். மறைந்த இடத்திலிருந்து செல்வங்களை கொடுக்க போகிறார். நேரடியான செல்வங்களை விட்டு மறைந்த இடத்திலிருந்து செல்வங்களை கொடுக்க போகிறார். அப்படின்னா இந்த ரேஸு, ஷேர் மார்க்கெட்டு, இன்சூரன்ஸு, அதை தவிர வந்து இந்த அதாவது நேர்மையாக இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாவற்றிலுமே வந்து உங்களுக்கு மறைந்த இடத்திலிருந்து உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்துவார். வெளிநாட்டிலிருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு, தொழிலுக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய காலம், இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமையப்போகுது. சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி, அதாவது நீங்கள் பிறந்த ஜாதகத்துக்கு தசாபுக்தி சரியில்லை, அதற்கு இந்த குரு பகவானுக்கு என்னென்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம்? ஒருவேளை காயத்ரி மந்திரம் நம்ம சொன்னது அதுவே போதுமா, இல்லை வேறு ஏதாவது வந்து அதிகமாக பண்ண வேணுமா அப்படின்றதையும், எந்த கோவிலுக்கு செல்லலாம், எந்த மடாதிபதிகள், எந்த ஒரு வேறு ஏதாவது செய்யலாமா, ஒரு எளிய பரிகாரமாக நம்மளுடைய அளவுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அளவில் செய்யலாமா அப்படின்றத வந்து டாக்டர் சக்தி சோமையா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா. இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு 12ஆம் இடத்துல இருக்கிறதும், அவர் 10ஆம் இடத்துல குரு ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தாலும் 10ஆம் இடம் 12ஆம் இடம் அப்படிங்கிற போது கொஞ்சம் சிக்கல் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறது சிறப்பு. பரிவர்த்தனை யோகம் பெற்றாலும் இதே நிலை தான், இந்த 10-12 தான். ஆக இவங்களுக்கு குரு அதாவது வந்து குருத்துவம் பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரணும். அப்போ அந்த குருத்துவங்கள் பெற்ற ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா சுவாமிமலை. சுவாமிமலையில் வந்து முருகப்பெருமான் வந்து சிவபெருமானுக்கே வந்து பாடம் சொல்லி கொடுத்தார். அதனால தான் சொல்லுவாங்க அப்பனுக்கே பாடம் சொன்ன முருகன்னு. அதுமாரி அந்த ஸ்தலத்தில் போய் வழிபடணும். அங்கே போய் வழிபட்டுட்டால் மாத்திரம் பத்தாது. உங்களுக்கு குருவுக்கு உண்டானது மஞ்சள் நிற வஸ்திரங்கள் அல்லது இந்த மஞ்சள் கலரில் உள்ள பழங்கள், வாழைப்பழத்தில் மோரிஸ் பழத்தை மஞ்சள் நிறமாக சொல்லலாம், ரஸ்தாலியை மஞ்சள் நிறமாக சொல்லலாம், பூவன் பழத்தையும் மஞ்சள் நிறமாக சொல்லலாம். இந்த பழங்கள்லாம் நிறைய வாங்கிட்டு போய் வர்றவங்களுக்கெல்லாம் தான தர்மங்கள் பண்ணணும். அதே போல் பெண்களாக இருக்கிறவங்களுக்கு மஞ்சளில் வந்து கஸ்தூரி மஞ்சள் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள், அதுவும் விராலி மஞ்சள் அப்படின்னு சொல்லக்கூடியதும் வந்து சிறப்பானது மஞ்சளில். அப்போ இந்த கஸ்தூரி மஞ்சள், விராலி மஞ்சளையும் வாங்கிட்டு போயிட்டு கோயிலுக்கு வர்ற பெண்களுக்கெல்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குருவினால் வரக்கூடிய தீமைகள்லாம் விலகி நன்மைகள் பயக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் குழந்தைகளுக்கு இந்த மடாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள போய் அவங்களும் வந்து குருத்துவம் பெற்றவர்கள். அப்போ மடாதிபதிகளை போய் பார்த்து வணங்குறது சிறப்பு. அந்த மடாதிபதிகள் பாடசாலைகள்லாம் நடத்துவாங்க. அந்த பாடசாலைகளில் உள்ளவங்களுக்கு தேவையான பொருட்கள், படிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை எல்லாருக்குமே வாங்கி கொடுக்குற தகுதி உங்களுக்கு இருக்குமே. ஆனால் அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா அதனாலேயும் வந்து நன்மைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது தர்மம் தான் தலை காக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தர்மத்தை தவிர மிஞ்சி வேறு எதுவுமே கிடையாது. அதனால் தான தர்மங்கள் நிறைய பண்ணுங்கள்.
கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அது உங்களுடைய சந்ததிக்கும் நன்மையை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ சம்பத் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மிதுன ராசி என்னை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு ஏற்றமான காலம். 7ஆம் அதிபதியான குரு, 7 10 அதிபதியான குரு ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து பரிவர்த்தனை யோகம் பெறுறது மிதுன ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டம், புதிய வேலை அமையக்கூடிய காலகட்டம், புதிய கடன் அமையக்கூடிய காலகட்டம், வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. பெண்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. திடீர் பணவரவு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. சுப செலவுகள் வீட்டில் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். தொழிலில் மாறுதல்கள், வெளிநாட்டினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய மாற்றங்கள் இருக்கும், நல்ல ஏற்றங்கள் இருக்கும். ஒரு தரம் படித்தாலே மனசில் நிற்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வீட்டை விட்டு வெளியில் சென்று அவர்கள் அதாவது காலேஜுக்கு போகிறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு. சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மொத்தத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் குரு 12ஆம் இடத்தில் இருப்பதனால் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக உங்களுக்கு 80% இந்த சக்தி ஜோதிட குழு சொல்வது. நன்றி, நமஸ்காரம்.